நம்ம வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை நேர வணக்கம். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். இப்போதான் கேஸை ஓப்பன் பண்ணுறேன். வலிக்கு நம்ம காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். கொஞ்சம் சுற்றுக்கிட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்குமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தானே சரியாக வரும். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தானே சரியாக வரும். பருப்புக்கு தண்ணி ஊற்றி வச்சேன், அரிசிக்கு தண்ணி ஊற்றி வச்சேன். இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். எல்லா தண்ணியும் ஊற வச்சுருக்கோம். ஆமாம். அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டா? இன்னைக்கு நேற்று நல்லா இருந்துச்சுல்ல அன்னி சேமியா, சூப்பராக இருந்துச்சுல்ல. அந்த குழம்புக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிச்சு அன்னி சேமியா. அப்படியா? ஆமாம். ஒன்றுதான் போட்டுக்கின்றேன். ஐயே, ஏன் ஒன்றுதான் போட்டுக்கின்றேன்? 2க்கு போட்டுக்கின்றேன், அதில் கொள்ளாது. சட்டி கொள்ளாதா? ஆமாம். அதுக்காக சட்டி கொள்ளலைன்னா அது கிண்டப்படாது. ஆமாம். விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். பருப்பு கிளஞ்சி கழுவி போட்டேன். இன்னைக்கு எங்கேயும் பிளானிங்? ஆமாம், நம்ம டெய்லி ஃபாரின் போகிறோம் பாரு, பிளானிங். வீட்டை தவிர எங்கே போகிறோம்? வீடு தான் வலிக்கணுமா வீடு சொத்து? கேட்குறேன். வீடு தான் வலிக்கணுமா வீடு சொத்து? ஆமாம். வீட்டை தவிர என்ன மாதிரி வீட்டில் இப்படி இருக்கிறது யாருமே இருக்க முடியாது. நேற்று தான் ஆட்டோவில் போயிட்டு இருந்தீங்களே? நேற்று ஜிஹெச்சுக்கு போயிட்டு உடனே வந்தேன். என்ன பண்ணா போனீங்க? ஜிஹெச்சில் போய் இந்த இதுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன, இந்த அல்சருக்கு மருந்து வாங்கிட்டு இருந்தேன். அல்சருக்கு இந்த மாத்திரையெல்லாம் திங்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அல்சருக்கு நாட்டு மருந்து கடையில் அவங்களே என்னோட்டு மருந்து கொடுக்குறாங்கன்னே தெரியல. நீங்கள் கேட்டது கொடுத்தாங்களா? வேணாம், இந்த கிடக்கு வெயிட். நேற்று நீங்கள் கேட்டது கொடுத்தாங்களா இங்கே? அந்த அல்சர் மாத்திரையே அந்த இந்த அது என்ன திருவிழா சூரணம் கொடுத்தாங்க. நான் சித்த வைத்தியத்துக்கு போனேன். போயிட்டு உடனே வந்துட்டேன். ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு உடனே வந்துட்டேன். எத்தனை மணிக்கு போனீங்க? சித்த வைத்தியம் 11:11க்கு போனேன். அவர் இருந்தார். அவர் டாக்டர் இல்லை, அசிஸ்டண்ட் தான் இருந்தார் டாக்டருக்கு. அவர் தான் எல்லாம் பண்ணுறாரு எப்பவுமே. நான் முன்னாடி வீசிக்கு போயிலே அவர் தான் இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் தான் வந்தார். திருப்பூரில் அந்த சம்பவம் பார்த்தீங்களா? நல்லா ஃப்ளாஷாக போயிட்டுருக்கு. அப்படியா? திருப்பூரில் வந்து கைகாட்டி புதூர் மம்மி, அவினாசி பக்கத்தில் அவங்க வீடு கைகாட்டி புதூர். ஆமாம், அந்த ஊரில் ரித்தன்யா அந்த பொண்ணு தான் இறந்து போச்சு. அந்த பொண்ணு தான் வந்து அவங்க அப்பா வந்து பனியன் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த பொண்ணை வந்து 27 வயசு கல்யாணம் பண்ணி வைப்போம்னா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பாரம்பரியமான குடும்பம், நல்ல பையனா இருக்கேன், குடிப்பழக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரின்னு பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணி 2 மாதம் 72 நாள் தான். 72 நாளில் ஃபஸ்ட்டு 15 நாள்லேயே நீ போய் அதை பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சரின்னு அந்த பொண்ணு வந்துருச்சு. அப்பா என்னப்பா இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே காலையில் வந்து மாமியார் தொல்லையாம், நைட்டு வந்து கணவர் தொல்லையாம். அப்புறம் சரி என்னப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே, கண்ணு அவங்க அப்படி தான் இருப்பாங்க, பையன் நல்ல பையன்றாங்க, ஊரே சொல்லுது. இப்போ அமைதியாக இருக்கண்ணே, சரியா போயிடும். வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்குங்க, கஷ்டம் நஷ்டம் இருக்கதுன்னு செய்யுங்க. நீ இருக்கண்ணுன்னு ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னாராம். அப்போ 2வது வாட்டி நீ என்ன போட்ட நகையை, நீ என்ன 100 பவுன் போடுறோம்னா நகை 200 பவுன் போடுறோம்னாக கம்மியாக தான் போட்டிருக்கா, நீ போய் மீதியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. இப்போ 30 நாள் ஆகிப்போச்சு.
அப்புறம் பார்த்தா நான் இன்னொரு 40 நாள்ல அது இறந்தே போச்சு. அந்த அடுத்து வந்த நாட்கள்லாம் என்ன சொல்லியிருக்காது, அப்பா நான் இனிமேலுக்கு உங்களுக்கு தொல்லையா இருக்க விரும்பலப்பா, உங்கள்கிட்ட 2 வாட்டி சொல்லி பார்த்தேன், இனிமேலுக்கு நான் என் முடிவை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா, இனிமேலுக்கு சரியா வராதுப்பா, எனக்கு வாழ்றதுக்கு லைஃபே பிடிக்கல, இன்னொரு லைஃப் அமைச்சுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு லைஃப் தான், அந்த குறிக்கோளோட நான் வாழ்ற ஆளு, அதனால நான் போறேன்ப்பான்னு சொல்லிட்டு கார்ல மருந்தை குடிச்சிட்டு இறந்து போச்சு. அது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கொடூரம். எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பையனை பார்க்கறதான் இப்படி, ஆனால் அரக்கனா இருக்கேன். அவன் என் ஒய்ஃப் அனுசரிச்சிருந்தா அவன் அனுசரிச்சிருந்தான். பொண்ணு கிடைக்காத இடத்துல இப்படி இல்லை பண்ணுறாங்க. அதுக்கு அந்த பையனுக்கு 28, அந்த பொண்ணுக்கு 27. இந்த வயசு பையனே இப்படி பண்ணுறான். கைகாட்டிப்புதூர், திருப்பூர் 2 பேருமே அவங்க பாரம்பரியமான குடும்பம். காங்கிரஸ் பையன் வீடு வசதியானதை ஆனா வசதி இன்னும் பத்தலைன்றாங்க. இப்படி பணத்தை தான் சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாரு. அது அழகான பொண்ணா இருக்கு, கடைசி அது இறந்து போச்சு. கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான், அது ஏதோ ஒரு முட்டு சந்துக்கு போயிருக்கு. கார் ஓட்டும் போல் இருக்கு, கார்ல முட்டு சந்துக்கு போயிருக்கும் போல் இருக்கு. முட்டு சந்தில் போய் உட்காந்துக்கிட்டு பூச்சி மருந்து இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிருக்கு. அதை எடுத்துட்டு போய் இனிமேலுக்கு நான் கடைசியா கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அப்பாவுக்கு அனுப்பிட்டு மருந்தை குடிச்சிருச்சு. மருந்தை குடிச்சிட்டு காருக்குள்ளே இந்த மாதிரி வர பிள்ளைகள்லாம் ஆதரிக்கணும். பெத்தவங்களாம் அது சொல்றதை கேட்காம அப்படியே விட்டாக்க சிரமம் தான். பெத்தவங்க அது சொல்லுது, ஓரளவு நம்ம பிள்ளை விவரம் தெரிஞ்சுதான் சொல்லுதுன்னு சொல்லி இவங்களாவது வீட்டில் அனுசரணையா வச்சிருந்துருக்கலாம். போனா போட்டும் போன இந்த மாதிரி நடந்திருக்காது. இவங்களாம் ஆதரவு கொடுக்காதே அது இந்த முடிவுக்கு வந்திருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிட்டோம் எங்களுக்கு கௌரவ பிரச்சனைன்னு ஒரு சிலர் அப்படித்தான் நினைப்பாரு. கல்யாணம் பண்ணியாச்சு எங்களுக்கு கௌரவ பிரச்சனை, நீ அங்கேதான் இருக்கணும், புடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் பிள்ளை அந்த முடிவு இருக்கு. பெத்தவங்க ஓரளவு அனுசரிக்கணும். பாவம் பிள்ளைகளுக்கு இதுன்னு வச்சுக்கன்னா, பிள்ளைகளுக்கும் விவரம் தெரியும், அதெல்லாம் தெரியாம சொல்லாதுன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். பாவம் இப்ப அந்த பிள்ளை அநியாயமா போச்சு. ஆனா இது ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கும் போல. எந்த பிள்ளையும் இந்த காலத்துல அது சூசைட் பண்ணிக்காது, அடுத்தவங்களுக்கு சூசைட் பண்ண வைக்கும். ஆமா அப்படித்தான் பண்ணுங்க. இந்த பிள்ளை அதான் சொன்னார் அவங்க அப்பா, அவ பாவம், அவ ரொம்ப நல்லவ, இது அவ அதான் சொல்லுவாளாம், இன்னொரு வாழ்க்கை கூட இருக்குமா அப்படின்னாலாம். இல்லப்பா எனக்கு இன்னொரு வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லைன்னா நான் சூசைட் பண்ணிடுச்சு. இதே இந்த காலத்து உள்ள வேலை இருந்திருந்தா அது வாட்டுக்கு இன்னொருத்தனை பார்த்து போயிட்டே இருக்குங்க. நல்ல உள்ள இருக்கா உலகத்துல. அப்புறம் அவங்க 3 பேரையும் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாமனார் புருஷனை 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் போய் ரோட்டில் மறியல் பண்ணி அந்த பொண்ணோட சொந்தக்காரர்கள்லாம் பிரச்சனை ஒன்றனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி நேற்று கொண்டு வராங்க. பெற்றவங்களை அனுசரிச்சுக்கணும். அந்த பிள்ளை சரி வருதுன்னா காரணத்தோட தான் வருது, ஏதோ நடந்திருக்கு, பிள்ளைகளை நம்ம நம்பித்தானே ஆகணும். அனுசரிக்கிறதுனா என்ன, அவங்க கூப்பிட்டு பேசினாங்களாம். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்பவே மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரையும் 3 வர சொன்னாங்களாம். வர சொல்லி கூப்பிட்டு தான் பேசினாங்களாம். அவன் சரின்ட்டான நான் இனிமேலுக்கு சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டான புருஷன். மாமியாரும் இதுவும் 1.5 மணி நேரம் போய் ரூம்ல பேசிச்சுக்கலாம். 1.5 மணி நேரம் போய் ரூம்ல பேசிட்டு வந்த உடனே இனிமேலுக்கு பிரச்சனை வர சம்பந்தி நான் பாத்துக்கிறேன் சம்பந்தின்னு அந்த அம்மா சொன்னிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அனுப்பி வச்சாங்களாம். அப்புறம் இன்னும் 10 நாள்லயும் திரும்ப பிரச்சனையா, நீ 100 பவுன் போடுறோம்னா 200 பவுன் போடுறோம்னா நீ பாதி தான் போட்டிருக்க, மீதியை போய் வாங்கிட்டு வா. காலையில மாமியார் தொல்லை, நைட்டு கணவர் தொல்லையா. நான் உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்டேன், மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டு டக்குன்னு ஒரு 5-6 வாய்ஸ் நோட்டு. ஒருத்தன் அணவா இருந்தாவே போதும், மாமியார் கொடுமையை கூட காப்பாத்தி தப்பிச்சிடலாம். புருஷங்கிறவன் ஒருத்தர் நல்லா அமைஞ்சிட்டா போதும், அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னமோ சொல்லுவாங்க, கொண்டவன் தரதா இருந்தா கூரை ஏறி போகலாம். புருஷனதே முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். மாமியாவெல்லாம் அப்படி இதுங்கிற புருஷவரெல்லாம் ஆதரவு கொடுத்து அணைச்சி வச்சிருந்தானே அந்த பிள்ளை இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. ஆமா, இப்போ அவனே இங்கே வேறையா இருக்கவங்க இந்த ப்ராப்ளம். ஆமாம் ப்ராப்ளம். 2வது பெற்றவங்க புருஷன் சரியில்லைன்னா பரவாயில்லைன்னு பெற்றவங்களாவது சரி அந்த பிள்ளை விவரமாதேன்னு சொல்லுது, கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, என்ன இப்போ கௌரவம்னு வாழ்ந்துதான் என்னத்தை கண்டோம். என்ன
இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அது அங்கேயே இருந்தது எனக்கு கௌரவம்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. என்ன கௌரவத்தை பார்த்தா உசுறு போயிடுச்சு. என்ன கௌரவம்னு கௌரவத்தை பார்த்து உசுறு போயிடுச்சு. ஆனா இங்க வந்து அந்த ஊர்ல பேசுறவங்க வாயை அடைக்க முடியல. ஆமா ஆமா. என்ன உன் மக வீட்டுல இருக்காளாமே? ஆமா. என் மக வீட்டுல இருக்கானா உங்களுக்கு என்னடா அந்த மாதிரி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துலேயுமே இப்போ நமக்கு வந்து இது இருக்கு பாரு, எல்லாத்துலேயும் இது போயிட்டே இருக்கு. புள்ள பிறந்துருச்சுன்னா அது தவக்கணும், நடக்கணும். இல்லைன்னாக்கா இன்னும் இந்த பிள்ளைக்கு 3 வயசு ஆகுது நடக்கலையான்னு கேட்பாங்க. என்ன சரி, அது நடந்துருச்சுன்னா ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூல்ல சேர்த்து அந்த பிள்ளை படிக்குது, படிச்சு பாஸ் பண்ணி நல்லா வந்துருச்சுன்னா சரி, 10th பாஸ் பண்ணி +2 முடிச்சு இப்படி வந்துருச்சுன்னா மேல மேல அதுகளுக்கும் ஜோலி இருந்துகிட்டே தான் இருக்கு பிள்ளைகளுக்கும். 10th முடிச்சாச்சுன்னா +2 ஒரு பெரிய இது. +2 முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் காலேஜ். சரி, காலேஜ் முடிச்சாச்சுன்னா அது எப்போவாது ரிலீஃப் இருக்க முடியுமா? காலேஜ் முடிச்சாச்சுன்னா அப்புறம் வேலைக்கு தேடணும். சரி, வேலைக்கு தேடினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரமோஷனுக்கு போகணும். நீ ப்ரமோஷனுக்கு போய் சம்பளம் கூட வாங்கினது உனக்கு கல்யாணம் பண்ணலாம், உனக்கு இதுங்கலாம் அப்படிம்பாங்க பெத்தவங்க. சரின்னு அவங்க அதுக்கும் முயற்சி பண்ணி அதுக்கும் போனோம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி கல்யாணம் பண்ணுவோம், உனக்கு கல்யாணம் பண்ணணும், உனக்கு வயசாச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ண உடனே பாப்பா பிறக்கணும். என்ன இதுல என்ன இருக்குது அவங்களுக்கு? அப்புறம் அதுதானே வாழ்க்கை. இப்ப நம்ம டெய்லி எழுந்திருக்கிறோம், பல்லு விளக்குறோம். நான் இப்ப வியாழக்கிழமையாச்சும் பல்ல விளக்க மாட்டேன்னா சரியா வரும். அதுல இடையில தகராறு வந்தா அதையும் அனுசரிக்கத்தானே வேணும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குது. இடையில ஏதாவது கேப் வந்தா அதையும் நம்ம அனுசரிச்சு மேல் நோக்கி கொண்டு போறதையும் பார்க்கணும். அந்த பொண்ணை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் வச்சிருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு. என்ன இல்ல அந்த பொண்ணு ஒத்துக்கல, எனக்கு வேண்டாப்பா, இந்த மேலுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி. அடுத்தவன இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிருச்சு அந்த பிள்ளை. படிச்ச பிள்ளை தானே. படிச்ச பிள்ளை. கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணிருக்கா 2 பேருக்கும். 27, அவனுக்கு 28. 2 வயசுலாம் இப்படி குடும்பப்படுத்துறதுலாம் அதிசயம் பையன். அதெல்லாம் ஒருத்தங்க சின்ன வயசுல இருந்தே வெஞ்சன்ஸா இருப்பாங்க. அதெல்லாம் மனசு தானே காரணம். அவன் அனுசரிச்சிருந்தானே அந்த புள்ள நல்லா இருந்திருக்கும். அவன் வேற்றுமையா இருக்கனாலதான் அந்த பிள்ளைக்கு இந்த வேற்றுமைங்கிற நினைப்பு வந்துருச்சு. அவன் கொஞ்சம் வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள அனுசரிச்சிருந்தான்னா கூட அதுக்கு நம்ம புருஷன் நம்ம கிட்ட பாசமா தானே இருக்கேங்கிற மாதிரி ஆயிருக்கும். மனசு இவ்வளவு தூரம் வெறுத்திருக்காது. அவனதான் முதல்ல பிடிச்சி போடணும். பொண்ணு கிடைக்காது இந்த காலத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அது கார்லாம் ஓட்ட முடியும் நல்லா. ஆனா வீடெல்லாம் பூட்டி வச்சுக்குவாங்களாம் மம்மி. ஆமா, எங்கே போனாலும் வீடை பூட்டி வச்சுக்குவாங்களாம். ஏன் இப்படி பூட்டுறீங்கன்னு கேட்டா எல்லாம் உங்க சேஃப்டிக்கு தாம்மா. கேட்டு பூட்டி வாழலாம், யாரோடையும் பேசக்கூடாது வாழலாம், வெளியில் உள்ள யாரோடையும் பார்த்தேனா. ஆனா இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணு சாகுறது ரொம்ப ரேர். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கும் போல, அதனாலதான் அது இந்த முடிவு எடுத்துருக்கு. இல்லைன்னா அந்த பிள்ளைய அப்பா அம்மாவை கொண்டுட்டு அதுக்கெல்லாம் அப்பா அம்மாவை இது கடுப்படுத்து, நீ எப்படி இப்படி கல்யாணம் பண்ணேன்னு அப்பா அம்மாவே இருந்துட்டு இருக்குங்க. என்ன கல்யாணம் பண்ணும்போது அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும்? அவங்க வெளியில சொல்றத வச்சுதானே பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. உள்ளுக்கு அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கிறதே எப்படி தெரியும்? பெத்தவங்களை சொல்லியும் தப்பு இல்லை, ஆனா பெத்தவங்க அனுசரிச்சிருக்கலாம் என்ன கேட்டா. அதான் அவங்க அப்பா பேட்டியில் கீழே சொல்றாரு, பாரம்பரியமான குடும்பம்னு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து போச்சு, புள்ளையே போச்சு. இது பையன் நல்ல பையன், ஒரு தண்ணி பழக்கம் இல்லை, ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பையன்மா, கொஞ்சம் அனுசரிச்சுக்கமா அப்படின்னு சொல்லி விட்டாராம். கடைசி புள்ள மனசு தாங்காம பண்ணிக்கிட்டா. அந்த பிள்ளை இங்கேயும் அளவு இடைக்கல இருக்கு. அம்மா பாட்டிங்க அம்மா எதை திட்டிட்டு இருக்குமோ, நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க வந்துட்ட அப்படின்னு அம்மா திட்டினாலும் அம்மா பிள்ளைகளால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன புருஷன் அம்மாவும் கரெக்டா இருக்கணும். பொண்ணுக்கா ஆமா. அப்பதான் அது உண்மையா சொல்லுங்க. ஆமா. ஆனா இந்த அளவுக்குலாம் மனசு வெறுக்க முடியுமா? படிச்சிருந்தா நல்ல பிள்ளைனால ஒத்துக்கு போய் இப்படி எல்லாம் ரொம்ப 100ல் 1 2 தான் இப்ப நடக்குது. இந்த பிள்ளை நல்ல கேரக்டரா இருக்கும். மனசு ரீதியா ரொம்ப பலவீனமா இருந்திருக்கா. இப்போ ஒரு சிலர் எல்லாம் மனசாட்சி உள்ள பிள்ளையா இருந்திருக்கு.
மனசாட்சி உள்ள பிள்ளைனாலதான் இந்த மாதிரி நடந்தது. அதான் அவர் சொன்னார், இல்லைன்னா இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்கலாமா அப்படின்னதுக்காக, எனக்கு இனிமேலுக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம்ப்பா, ஒரு மேரேஜே நான் பண்ணிக்குவேன் அது அப்படின்னு சொல்லிச்சான். அவனு இப்படி அமைஞ்சு போயிட்டான் புருஷன். கடைசி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா போய் சேர்ந்துச்சு. ஒரு பிள்ளைய வளர்க்குறதுனா ஈஸியா? இந்த பருப்பு அவியறதுக்குள்ளே இப்படி தண்ணி பூரா வெளியே வந்து எங்கடா விட்டுருக்கு? வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. தண்ணி இல்லை, இந்த இது பூரா வெளியே வந்துருச்சு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடூரமாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் இப்போ ரேர். இப்போ பொண்ணுங்க தான் ரொம்ப அடுத்தவங்களை இம்சை பண்ணுது. இது ரொம்ப அதிசயமா இருக்கு இன்னைக்கு காதில் கேட்கறது என்ன. அதனால இதுல எனக்கு பரிதாபப்பட ஒன்றும் தோணல. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும் போல. இல்லைன்னா பொண்ணுங்க படுத்துற பாடுதான் பெரும்பாடா இருக்கு. பசங்களையும் சரி, பெற்றவங்களையும் சரி, மாமியா மாமனாரையும் சரி, எல்லாரையும் பொண்ணுங்க படுத்துற பாடுதான் பெரும்பாடா இருக்கு. அதனால எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தோணல. ஏன்னா இது ஒரு பொண்ணு தான், இது நல்ல பொண்ணா இருக்கும் போல பாவம். ஏன்னா பொம்பளை பிள்ளைகளால எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அனுபவிக்கிறாங்க. அப்பா பெற்றவங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளைகளால கஷ்டம் தான் அனுபவிக்கிறாங்க. இப்போ காலேஜ் படிக்க போனாலே பிள்ளைய தைரியமாயிருது, கெட்டு போயிருது. இதுல இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இதுல வருத்தமே இல்லை. இந்த மாதிரி விஷயத்துல வருத்தம் தெரியல. அதாவது மனசு ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருக்கவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு அம்மாவும் அவங்க வீட்டில் யாரோ அதுக்கு இது இல்லை, சப்போர்ட் இல்லை, பண்ணிக்கிச்சு. ஆமாம், சப்போர்ட் பண்ணிக்கிச்சு. அம்மா ஃபோட்டோ பற்றில அவங்களும் குண்டா இருக்கா? அந்த ஒரு ஃபோட்டோவே இருக்குது, ஃபோட்டோ போட்டிருக்கேங்க. கல்யாணத்தில் எல்லாரும் இவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கா. கரெக்டாக 72 நாள் தான் கல்யாணம் ஆகி. இந்த பிள்ளையும் பொறுமையா இருந்துருக்கலாம். வாழ்க்கைன்னா எல்லாம் கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருக்கும், கஷ்டம். எல்லாத்தையும் தாண்டி வந்தாதான் வாழ்க்கை. நினைச்ச உடனே எல்லாம் ஜௌரியமா இருக்க முடியுமா? அதுக்கு தான் ஜௌரியமா தானே மம்மி வளருதுங்க. கஷ்டமா ஐயோ என்னாலாம் முடியாது அப்படிங்குதுங்க. ஆமா, நம்ம முத்தினா இங்கே வந்தோடனே பாத்ரூம் இல்லைன்னா நான்லாம் போகிறேன் இங்கே அப்படின்ட்டா, இருடி இந்த இங்கிட்டு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா. நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கையில பாத்ரூம் கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம் கிரகப்பிரவேசம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி பண்ணா. பாத்ரூம்ல பூசல இருக்கு, என்னமோ பண்ணல, இல்ல இந்த இது பண்ணல, என்ன பிளம்பிங் ஒர்க் பார்க்கல, பைப்பு போடல. அதனால அது இருடினா அதுக்கு அன்னைக்கு நம்ம இப்போலாம் பொறுமைக்கெல்லாம் வேலை இல்லை. அவன் நீ என்ன கோபிநாத் சொல்கிற மாதிரி பைப்பை திறந்தா தண்ணி வரணும், தண்ணி வரலைன்னா சண்டை. அதேமாரி கரண்ட் இருக்கணும், இல்லைன்னா இன்வெர்டர் இருக்கணும், எல்லா வசதியும் போகிறதுக்கு கார் இருக்கணும். நடந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னா அதுக்கு சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. இந்த பிள்ளைய நினைச்சா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கும் போல. பாவம், நல்லவங்களாலதான் இந்த மாதிரி தன்னை மாற்றிக்க முடியும். கெட்டவங்கன்னா அடுத்தவங்களை மாற்றிப்பாங்களே தவிர தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. என்ன இது கொஞ்சம் நல்ல விதமான பிள்ளை. நல்ல தன்னை மாற்றிக்கிறோம்னா எவ்வளவு இது வேணும் யோசிச்சு பாரு. எவ்வளவு வெறுத்திருக்கணும் அந்த பிள்ளை. ஆமா, எனக்கு வேண்டாம் இந்த லைஃபே வேண்டாம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எவ்வளவு வெறுத்து பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும். பாவம், 80 வயசு 90 வயசு கிழவன் கூட நான்லாம் இன்னும் உயிரோட தான் இருப்பேங்க. ஆமா அப்படிங்கிறேன். இந்த புள்ள பச்சை புள்ள 27 வயசு. அது என்னத்துக்காக பரிதாபப்பட்டாதே, பெண்களுக்காக பரிதாபப்படுறதுக்கெல்லாம் வழி இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்காக பரிதாபப்படுறதுக்கெல்லாம் வழி இல்லை. இந்த பிள்ளையோட கேரக்டர் நல்ல கேரக்டர், அதனாலதான் மாற்றிக்கிச்சு. அதுக்காகவே நம்ம பரிதாபப்படலாம், பாவம்னு நினைக்கலாம், அதுக்கு நல்ல சாந்தி கொடுக்கணும் கடவுள்னு நினைச்சுக்கலாம். மற்றபடி பொம்பளை பிள்ளை எல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் அடுத்தவன் வாழ்க்கை, இவனை காதலிச்சுட்டு அடுத்தவனை இவன்ட்டு வாங்கி தந்துட்டு அடுத்தவன்ட்டு போயிருதுங்க, அடுத்தவன்ட்டு வாங்கி தந்துட்டு அடுத்தவன்ட்டு போயிருது. கடைசி அம்மா அப்பா சொல்றவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருது. அவ்வளோதான் லைஃப். எப்படி மூவ் பண்ணி பயங்கர ப்ராடா தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஆச்சரியமா இருக்கு. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு. பாவம், அந்த பிள்ளை நல்ல பிள்ளைனாலதான் இந்த முடிவு எடுத்துச்சு. ஆனால் வரதட்சணை கொடுமையெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பாவம்.
உயிர் தானே பெருசு, பணமா பெருசு? பணம் எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நமக்கு வரணும்னு நேரம் இருந்தா வந்துடும். என்ன பணத்துக்காக ஒரு உயிரை போட்டு இதுங்க கூடாது. அத்தியாவசிய தேவை. இந்த விஜய் ஆண்டனி சொல்றேன் பாரு, ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூட நம்மளால குடும்பம் நடத்த முடியும்னா போதும்னு நினைச்சுக்க வேண்டியதேன். என்ன இல்ல எனக்கு கோடி ரூபா வேணும், லட்ச ரூபா வேணும்லாம் நம்ம இதுன்னு இருக்க கூடாது. 2000 ரூபாய் போதும் எனக்கு அமைதியா வாழ்க்கை நடத்த முடியும்னா அதுல நடத்திட்டு இருக்க வேண்டியதேன். வர்ற அன்னைக்கு வரட்டும், நம்ம கையில இல்ல. இப்போ இவங்க பையனோட வசதி தான், ஆனா இன்னும் பத்தலைன்றாங்க. இனி அவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இப்ப ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு கேவலம். இது எதுக்கு இந்த திமுது? அதை அனுசரிச்சு போயிருக்கலாம். ஆமா, வாழ்க்கை போற போக்குலயே போயிட்டு இருக்கோம். அதான் யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் தான் கெட்டிக்காரேன், நான் தான் இது இப்படி பண்றவங்களை கெட்டிக்காரம்பாரு, அனுசரிச்சு போறவங்களை கெட்டிக்கார இல்லைன்றாரு. மக்கள் பண்றத மெயினா என்ன இப்படி இவங்கள்ட்ட கூட சொத்துருக்கு ஒண்ணு வாங்காம செஞ்சிருக்காங்க அப்படிமா இங்க வெளியில உள்ளவங்க அதுவும் பேசுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதுக்கெல்லாம் பயந்துதான் அவங்க நீ கொண்டுட்டு வா கொண்டுட்டு வா கொண்டுட்டு வாங்க. பாதி இந்த சொந்தக்காரங்க தெருவில் இருக்கவங்க இவங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஒரு நல்லவனுக்கு எடுக்கிறது இல்ல, அத்தனை சந்தோஷம் உலகத்து மக்களுக்கு. அப்பா அதுல இருக்க ஹாப்பினஸ் எதுலயும் இருக்கு. இது அவன் உணரணும். நம்ம குடும்பத்தை நம்மளே கெடுத்துக்கலாமா? என்ன அடுத்தவனுக்கு ஓம்பிட்டு வந்து ஒரு தாக்கல் விஷயமாத்தையும் போகும். உனக்கு வந்து அது சீரியஸ் வாழ்க்கை. இப்போ உன்கிட்ட சொல்லலாம், என்னடா உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணாம இப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம். சொன்னா அதுல உள்ள உண்மை உனக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்றோம், நான் என்ன செய்யறேன், இப்படி பேசுறோங்கிறது. அதுல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு ஏதோ ஒண்ணு ஐயோ உனக்கு இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஆனிச்சுன்னா அந்த சொல்லி தந்தவனுக்கு இது மாதிரி ஆயிப்போச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. போய் நம்ம போட்டு கொடுத்ததுல அவங்க குடும்பம் இவ்வளவு கலந்து போச்சுடா, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. போட்டு கொடுறவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அவன் குடும்பத்தை கரெக்டா தான் நடத்திட்டு இருப்பேன். போட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி குடும்ப சண்டையிலையும் அடுத்தவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் நினைக்கணும். ஏன் அடுத்த குடும்பத்துக்கு எடுக்கிறாங்க? அவங்களுக்கு அதுல ஒரு அலாதி சந்தோஷம். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுனா ஒரு சந்தோஷம் தான். மக்கள் தான் நிறைய தப்பாதான் இருக்காங்க. ஒரு நல்லவனை போய் கெட்டவன் பாரு, கெட்டவனை போய் நல்லவன் பாரு. அந்த பையன் இவ்வளவு கொடூரமா இருந்திருக்கேன். அந்த பையனை மக்கள் தானே சொல்லியிருக்காங்க அவங்க நல்ல குடும்பம், ரொம்ப பாரம்பரிய குடும்பம் பாரு. அவங்க எப்படி கெஸ் பண்றாங்க? இது தம்பி ஒண்ணு தண்ணி இதே போய் வசதி இல்லாதவன் கொஞ்சம் இதுவா நார்மலா உள்ளவன்னா அவனை போய் நல்லவன் பாரம்பரியமான குடும்பம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க. ஆமா, வசதி இருக்கவும் அவங்க கொஞ்சம் நீட்டா வாழ்ந்தோன்னா அவங்க நல்ல குடும்பம். ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இல்ல வெஞ்சன்ஸ் யாருக்கா? ஆமா, அந்த வெஞ்சன்ஸ்னாலதான் இப்ப இந்த பொண்ணு எப்படி ஆனது. அதுதான் சொல்றேன், நம்ம மக்களோட கணிப்பே தப்புதான். ஒரு சிலர் வெளியே பாக்குறதுக்கு முரடா இருப்பாங்க, உள்ள மனசுல சாந்தமா இருப்பாங்க. ஆனா பொதுவா ஜென்ஸ் முக்காவாசி நல்லவங்களா தான் பாருங்க. போலீஸ்ல கூட இந்த சாதாரண போலீஸ் உமன் போலீஸ் தான் பாடவதியா இருக்காரு. மத்த ஜென்ஸ் போலீஸ் எல்லாம் இறக்க குணத்தோட தான் இருக்காங்க. நம்ம ஒரு கேஸ்ன்னு 2-3 வாட்டி போயிட்டோம்னாவே அதுக்கு சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு அப்படி இல்ல. லஞ்சம் கொடுக்குறவனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுவாளுங்க. ரொம்ப அரக்கியலா இருக்கு போலீஸ் உமன் போலீஸ். அப்பா மனசாட்சி இல்லாம இருக்காரு. யார் எப்படி நியாயம் பேசணுமா அப்படி பேசிட்டு போவோம். இல்ல காசு வக்கீல்கிட்ட எல்லாம் வக்கீல் விட்டு போன வாங்கி பேசுறாளுங்க. வக்கீல்கிட்ட எல்லாம் காசையும் வாங்கிட்டு வக்கீல் விட்டு போன வாங்கி ஒரு நல்லவனுக்கு எடுக்கிறதுக்கு அவளுக்கு பண்ற அட்டகாசம் அநியாயம். உமன் போலீஸ் எல்லாம் எதுக்கு கொண்டாந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப அக்கிரமம் பண்றாளுங்க. லஞ்சம் ஈஸியா 25,000 தான் 30,000 தான்னு வாங்கிட்டு அது பொறுப்பு இல்லாம வீட்டுக்கு போறதுக்குள்ளே அந்த 25,000 செலவழிச்சாரு. அப்படி திடீராளுங்க கர்மம் உமன் போலீஸ் எல்லாம். நான் கண் கூட பார்த்தேன். இதெல்லாம் டேபிள் கடியில கொடுக்கணும், கொடுத்தாக்க வாங்கிட்டு அது வீட்டுக்கு இங்க இருந்து அந்த ஒரு 15-20 கிலோமீட்டர் போறதுக்குள்ளே அது அந்த ஜூஸ் வாங்க, இந்த ஜூஸ் வாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னா நிறைய செலவழிச்சாரு. அப்ப அவளுக்குலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000-20,000 செலவழிப்பாளுங்க.
லஞ்சம் வாங்குறதே. அது இல்லாமல் சம்பளம் வேறு. அது இல்லாமல் சம்பளம். இதில் வேற சொல்லிக்க வேண்டியது, நாங்கள் காக்கியோட தான் போடுறோம். நாங்கள் எங்கேயும் உங்களை மாதிரி சேலையெல்லாம் கட்டி, எங்களுக்கும் ஆசைதான் சேலையெல்லாம் கட்டி நீட்டாக இருக்கணும்னு. நாங்கள் காக்கியோட தான் டெய்லி. காக்கியோட தான் இவ்வளோ கொள்ளி அடிக்கிறது. மனசு எங்களுக்கு மறந்து போகுது அப்படிங்கிறாங்க. இந்த புள்ள அக்செப்ஷனாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது. நான் பாவமான நல்ல பிள்ளைனால தான் இப்படி பண்ணிச்சு. கொஞ்சம் தைரியமான பிள்ளைனா பண்ணிக்காது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு பிள்ளைல இந்த போராட்டத்துக்குள்ளே. ஆமாம், போராட்டம். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துக்கிட்டு போராட்டாட்டி கூட, சண்டை அடிக்காட்டி கூட கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டில் சைலண்டாக இருந்திருக்கலாம். அதுக்கு அம்மா என்ன ஒன்னாலும் யார் அப்படின்னு கண்டா அம்மா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார். அம்மா கௌரவம், எனக்கு உன்னை இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நீ வந்து இங்கே இருந்தீங்கன்னா எங்க கௌரவம் போயிடுச்சு, என் பையனுக்கு சொத்து ஆஸ்தி எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாளுக்கு பெத்தவங்க. பெத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ வந்து உட்கார்ந்ததுன்னா உனக்கு மேலே சொத்துல பங்கு சேரும், என் மகனுக்கு மட்டும்தான் சேரணும், உங்க வீட்டில் தான் இங்கே இருக்கிய சொத்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. லேடிஸ் தான் ரொம்ப மோசம். பணம் இல்லாமல் எத்தனை பேர் அலைகிறாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஒழுங்காக வாழ முடியும். இந்த நம்ம பங்காளி வீட்டிலே ஒரு செஞ்சுட்டாரு, பணக்கார ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டு பிள்ளைய நல்லா கொடுத்து நல்லா செஞ்சாங்க, பயங்கர பணக்காரவங்கலாம். செஞ்சா அந்த பொண்ணு சிங்கப்பூர்லயே இங்கேயே இருந்துச்சு. ஏதோ பிள்ளையெல்லாம் பிறந்துச்சு. அதுக்கு 2 பொண்ணா 2 பையனா தெரியல. பிள்ளையெல்லாம் பிறந்துச்சு. பிறந்துட்டாக்க அவங்க அந்த பையன் வந்து வீட்டு வேலை பார்க்க மாட்டேங்கிறா, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்து விட மாட்டேங்கிறான்னு சண்டையே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்று கிளப்பி பண்ணி கொடுத்து விட அந்த பிள்ளைக்கு சமத்து பத்தல. இப்படி கொஞ்சம் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த பையன், எனக்கு நீ வேண்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், எனக்கு எந்த யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை, நானே எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு, நீ வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த உடனே இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிருக்கேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே நான் கூட்டி அனுப்பிச்சிருந்தா எனக்கு அசிங்கமா இருக்கும், எங்களுக்கு கௌரவத்துக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அழகா இருக்கும் அந்த பொண்ணு. கௌரவத்துக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல சென்னையில கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்க அந்த பிள்ளையும் புருஷனும் இது வெளிநாட்டுல இருக்க, அமெரிக்காவும் எங்கேயோ இருக்காங்க. பிள்ளையும் புருஷனும் அம்மா அப்பா இங்க சௌரியமா பங்காளி வீட்டுக்கு பெருமையா போறாங்க வராங்க. இங்கே அடுத்தவன் சொல்லிடுவானோ என்னோன்னு பயந்துக்கிட்டு அந்த பிள்ளைய கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்க. அந்த பிள்ளை எத்தனை நாளைக்கு அப்படி உயிரோடு இருக்க முடியும் சொல்லி பார்க்கலாம். மனசு வெறுத்து போயிடாதா? இத்தனையும் பெரும்பணக்கார இவங்க பணம் கொடுத்து அந்த பிள்ளைய லேடிஸ் ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு நல்லா இருக்கும். ஆனா அவங்க இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த பிள்ளைய வரதே இல்லை. இப்ப படப்போட்டுக்கெல்லாம் அதுக்கு வரணும், அந்த பிள்ளைய 2மே வரதில்லை. கேட்டா வெளிநாட்டுல இருக்காரு, ஒரே போட்டு போட்டாடுறாரு. கேட்டா வெளிநாட்டுல இருக்காரு. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் மைனஸ் பிளஸ் இருக்கும், அதையெல்லாம் அனுசரிச்சு போய்தான் வாழணும். ஒரே வழிய பிளஸ்ஸாவே இருக்காது, மைனஸும் இருக்க தெரிஞ்சிங்க. எனக்கு அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லை, நானே கல்யாணத்தும் போது பார்த்தது. அது கொஞ்சம் சமத்து பத்தல, புருஷனுக்கும் பண்ணி கொடுத்து பிள்ளைக்கும் பண்ணி கொடுத்து பண்றதுக்கு சமத்து பத்தல. அதனால அந்த பையனும் ஓரளவு அனுசரிச்சு உடனே எல்லாம் விடல. பிள்ளைய 2 பிறந்து பிள்ளையிருக்கும் ஒரு 7-8 வயசு ஆனதுக்கு அப்புறமும் திருப்பி உங்களுக்கு சமத்து இல்லைன்னு நீ வேண்டாம், நீ போகணும்னு சொல்லியிருக்கேன். நீ போய் உன் வேலையாவது பார்த்துக்க, உனக்கு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. அந்த பையன் இதுக்கும் பார்த்துருப்பேன் போல, இது சமத்து பத்தாது போல. ஆனா அவங்க அம்மா மாமியாவுக்கெல்லாம் அவ்வளவு வேலை வைக்கும். மாமியாவெல்லாம் கிடந்துச்சு ரொம்ப நாள். மாமியாவுக்கு அவ்வளவு வேலை வைக்கும். வேலைக்கார வச்சிருந்தாங்க, இருந்தாலும் மாமியாவுக்கெல்லாம் அவ்வளவு வேலை வைக்கும் அந்த ஆட்சி. வீடுன்னா வீடு கோட்டை தான், அப்படி ஒரு கோட்டை வீடு அவங்க வீட்டுல. அவங்க வீட்டுலதான் எல்லாரும் கல்யாண வாடகைகள்லாம் எடுத்து செய்வாங்க. அந்த புள்ள வீட்டுல வந்திருக்குங்கிறது எனக்கு எங்க அக்கா சொல்லிதான் தெரியும். எனக்கே எங்க அக்காவுக்கு சொந்தக்காரர். ஆனா இவங்க யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. நாங்க ஹாஸ்டல்ல விட்டுருக்கோம் அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்து வெறுத்து போயிடாது அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல. என்ன ஒண்ணு பெத்தவங்க வச்சிருக்கணும், இல்ல புருஷன் பிள்ளைகளோட இருக்கணும். 2மே இல்லைன்னா ஹாஸ்டல்ல வேலை பார்க்குதா என்னன்னு தெரியல, வேலைகளை பார்க்குதா இல்லை சும்மா தங்கி இருக்கான்னு தெரியல. ஆனா இவங்க கௌரவத்துக்காக வேண்டிய அந்த பிள்ளைய அங்கே வச்சிருக்காங்க. நம்ம கௌரவம் போயிருக்கூடாது. அப்ப அப்படி இருக்கவங்களெல்லாம் என்ன பண்றது? கௌரவம் தான் பெருசு. ஆமா, கௌரவம் வேண்டியதை நம்மள தப்பு செய்யக்கூடாது. ஆனா காலத்தின் குடும்பம் அப்படிலாம் நடந்தா
அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அதுக்கு அவங்கெல்லாம் மம்மி இறங்கவே இல்லை வீட்டில். இப்போ வசதியாக இருந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்லதே மட்டுமே பார்த்துருக்காங்க, கெட்டதை பார்த்ததில்ல. இப்போ நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே முன்ன பின்ன இருக்கனால சரி அனுசரித்து போவோம்ப்பா அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். அவங்கெல்லாம் அனுசரித்து போகணுங்கிற அந்த எண்ணத்துக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால இப்போ புதுசாக அவங்களுக்கு தோணுது அதெல்லாம். அனுசரித்து தான் போகணும். வாழ்க்கை எந்த நேரமும் ஹைஃபையாகவே போயிட்டு இருக்காது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. இந்த பிள்ளையை தான் நம்ம பரிதாபப்படணும். ஆழ்ந்த இரங்கல் தெரியும். அந்த பிள்ளை தான் இப்போ நல்ல பிள்ளை. அதனால தான் இது பண்ணிடுச்சு. தன் உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு அதை யோசிச்சிருக்குன்னா இப்போ பாரு. அப்போ அதுக்கு எந்த ஆதரவும் கிடைக்காம தான் பண்ணியிருக்கு. அப்பாவை போய் நம்ம இனிமேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கோம். அதே அப்பாவுக்கு தான் 4-5 வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கு. அனுப்பிட்டு தான் பண்ணியிருக்கு. ஒருத்தருக்கு லைஃப் எப்படி எப்படி கல்யாணம் பண்ணி நல்லா வாழுவோம், நல்லா சௌரியமா இருப்போம்னு நினைச்சு அது என்னடானா இப்படி போச்சு. கல்யாணம் ஒரு 70-75 நாள்ல. பெத்தவங்க அனுசரிக்கணும். என்ன கேட்டா பெத்தவங்க வந்துருச்சா அந்த பிள்ளையும் புரிஞ்ச பிள்ளைதான். இப்ப சிவபாலன் அம்மா சொல்லுது பாரு என்கிட்ட, என் மக குடும்ப கஷ்டமெல்லாம் தெரிஞ்சவதே ஆச்சு, அப்படியெல்லாம் புருஷன்ட்ட அவளா எதுவும் பண்ணிக்கிட்டு எல்லாம் வரல. என்ன குடும்ப கஷ்டமெல்லாம் தெரிஞ்ச வச்சு அவ. நாங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிறது, நாங்க 2 பேரும் பண்ணிக்கிறதே பார்த்துதான் வளர்ந்துச்சுங்க. அதனால அந்த பிள்ளை மேல தப்பு இல்லாச்சு. அவன் போட்டு அடிக்கிறேன், பாடப்படுத்துறேன், அதனாலதான் என் மக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கான்பிடென்ட் வேணும் பார் பெத்தவங்கள்ட்ட. அதனாலதான் அது வச்சிருக்குன்னா ஒரு பிள்ளையோட கொண்டாந்து வச்சிருக்குவாரு. ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்கா. ஆமா, இவங்க என்னன்னா கல்யாணம் பண்ணி 70 நாள்ல கூட வச்சுக்க மாட்டோம். 70 நாள்ல இவங்கள அனுசரிக்காததான் மெயின் காரணமா இருக்கு. அந்த புள்ள மனசு உடைஞ்சு போகுதுன்னா பெத்தவங்க தைரியம் சொல்லியிருக்கணும். ஒரு சில கௌரவம்னே பார்த்து இப்படி போகுது. கௌரவம் என்ன கௌரவம்? ஆமா, உயிர் பெருசா கௌரவம். ஆமா, ஆனா அவங்களுக்கெல்லாம் கௌரவம் தான் பெருசு இல்ல. ஆமா, ஒரு சில கௌரவத்தை ரொம்ப தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பாரம்பரியம் நிறைய பேர் அப்படி பண்றாங்க. இந்த கவுண்டர் வீடெல்லாம் கௌரவம் தான் பெருசும்பாங்க. அவங்க எல்லாம் அப்பா அப்படி இதும்பாங்க. கவுண்டர் வீடெல்லாம் கௌரவம் தான். என்னமோ சொல்லுவாங்களே அந்த கணக்காக தான் இருக்கும். கௌரவம் தான். அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. கௌரவம் தான் பெருசும்பாங்க. சாதம் வந்துருச்சா? சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. குழம்பு பார்ப்போம். குழம்பு வெந்துருச்சு. என்ன குழம்பு இது? கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாம்பார். இன்னொன்று என்னடா பண்ணுறதா சொன்னோம்? இன்னொன்று தெரியலையா? என்ன எப்படி சொல்லிட்ட? கத்திரிக்காய், முருங்கை. இன்னொன்று காய்கறி எடுத்துட்டு இல்லையா நீங்க? தெரியலையே. இன்னொன்று என்ன நடக்குனேன்? ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா தான் தெரியும். வெங்காயம் தான் இருக்கு. புளியை கரைச்சி ஊற்ற போகிறாங்க காய்ஸ். புளி எங்கள் வீட்டு கருப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஒரு வருஷத்து புளி தான். அது பாரு கருப்பாக தான் இருக்கு. ஒரு வருஷத்து புளின்னா ஒரு வருஷம் ஆச்சுல்ல? ஒரு வருஷம் ஆச்சு. ஆமாம், புளியெல்லாம் ரொம்ப நாள் ஆனதே கருப்பாகும். ஆமாம், ஒரு சிலர் அதையும் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க போய். புளியை அது இன்னும் கேட்கல நீங்க? அதை கேட்கல, நான் மறந்தே விட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா அப்படியே இருக்கும் போல கலராகவே. குழம்பு வேகுது காய்ஸ். அரிசி அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. குழம்பு வந்துருச்சு. உப்பு போட வேண்டியது. டு ஆட் சால்ட். வெந்தோடனே இறக்க வேண்டியது. இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் படிச்சு தான் இருக்குங்க. அது அழகாக வேலைக்கு விட்டு சாஃப்ட்வேரில் அது சம்பாதிச்சுன்னா கூட அவன் வருவேன் திருப்பி பின்னாடி. அதான் அந்த பிள்ளை தைரியம் இல்லாமல் இருந்தது. ஆமாம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதோட நேரம் என்னமோ இப்படி கொண்டாந்து விட்டுருக்கு. இதெல்லாம் விதின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறேன்னு தெரியல.
பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சேமியா, அணில் சேமியா, அதுக்கும் சாம்பார் தான். அணில் சேமியாவுக்கும் சாம்பார். மதியத்துக்கு சுட சுட சாதம், சாம்பார், கீரை அவனுக்கு கட்டிட்டேன், எனக்கு தான் அது கொஞ்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.